முதல்ல உங்களுக்கு ஆதரவு இருக்கா சார் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு? இல்லையே சார். ப்ரொடியூசராக இப்போ தேட்டர் கொடுக்குறதா இருக்கட்டும், ஒரு சின்ன படத்துக்கு திரையரங்கு ஒதுக்குறதா இருக்கட்டும், அது உங்கள் இண்டஸ்ட்ரியில முதல்ல ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரிலீஸ் பண்ணுறது பெரிய சிரமமாக இருக்குது சார். உள்ளே வந்து படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ணுறது பெரிய போராட்டமாக இருக்குது எங்களுக்கு. சார் இது பெண்கள் படம் இல்லைங்க, கிளைமேக்ஸ் என்ன சார் சொல்லுவீங்க? புரியல. தீர்வு சொல்றீங்களா? படம் இல்லைங்க, அது என்ன மாதிரி தீர்வு சொல்லிருக்கீங்க? இல்லை, நாங்கள் வந்து அதான் இது வந்து அட்வைஸாக சொல்ல ஒரு ஆலோசனை சொல்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஏன்னா கிளைமேக்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அதனால் வந்து அதை ஸ்க்ரீனில் பார்த்துக்கலான்னு. வேற கோ ஆர்டிஸ்ட் யார் சார் அவங்கள வரவே? இவர் சார் ஹீரோ பண்ணியிருக்காரு. சிங்கம்புலி சார் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏன்னா மகாராஜாவில் வந்து ஒரு காமெடி டைரக்டர், ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தார். மகாராஜாவில் ரொம்ப நம்ம யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ஒரு கேரக்டர் வந்து நித்திலன் அவர் கொடுத்தாங்க டைரக்டர். இந்த படத்துலையும் பார்த்தீங்கன்னா காமெடி நடிக்காரு, ஆனால் வந்து ரொம்ப எமோஷனலாக ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காரு. மகாராஜுக்கு அப்படியே ஒரு ஆப்போசிட்டாக கேரக்டர் பண்ணியிருக்காரு. ரொம்ப பிரமாதம் பண்ணி கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணிமாறன், தமிழ்ச்செல்வி மேடம் இவங்க நடிச்சிருக்காங்க. அதே மாதிரி ப்ரொடியூசர்ஸும் நடிச்சிருக்காங்க. பிரபு சாஸ்திரி சார், வேளாங்கண்ணி சார், அதே மாதிரி சாரோட சன் மில்டன் மெடிசன் அவர் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. இது மாதிரி ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் அருண் நிகேஷ் அவர் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா இதில் வந்து நிறையா வந்து புது ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எல்லாருமே வந்து ரொம்ப நாங்கள் வேகமாக எடுத்தோம். இருந்தாலும் வந்து அவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா அவங்களோட எஃபர்ட்ஸ் போட்டிருக்காங்க. யாரையுமே வந்து இவங்களுக்கு நல்லா பண்ணல அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் நல்லா பண்ணியிருக்காங்க எல்லாருமே. போலீஸ் கேரக்டர் சூஸ் பண்ண காரணம் இருந்துச்சு இல்லை சார், கண்டிப்பாக எனக்கு போலீஸ் கேரக்டர் வராது, செட் ஆகாதுன்னு தான் சொன்னேன் டேரக்டர்கிட்ட. அவர் சொன்னால் நீங்கள் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி சங்கத்தால் அடிச்ச வேண்டான்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன். அதில் தாடியெல்லாம் வச்சுட்டு ஒரு ஜாலியாக காமெடி படம் அது. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு ஒரு வந்து கேட்டது சொன்னால் எனக்கு வராது சார், போலீஸ் செட் ஆகாது அப்படின்னு சொன்ன பிறகு நீங்கள் பண்ணுங்கள் சார், கண்டிப்பாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஓகே, இதுக்காக நான் ஒரு ட்ரைனிங்கே எடுக்கலை, போய் எதுவும் பார்க்கல, எனக்குள்ளே இருக்கிற ஆர்வத்தில் அதை பண்ணியிருக்கேன், நல்லா வந்திருக்கு. மேடம், பொதுவாகவே சொன்னீங்க எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் எல்லா ஃபீல்டுலேயுமே வந்து இந்த பாலியல் துன்புறுத்தல்ன்ற விஷயம் இருக்குது. சினிமாவில் இவ்வளோ விஷயம் ட்ராவல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி எதாவது அனுபவங்கள் இருக்கா? கேஸ்டிங் கோச்சுன்ற ஒரு விஷயம் வந்து பொதுவாகவே போயிட்டு இருக்கு இந்தியாவில் பொறுத்தவரைக்கும், அதை பற்றி நீங்கள் அந்த மாதிரியான ஏதாவது சந்தர்ப்பம்? இது ரொம்ப நல்ல கேள்விதான். ஏன்னா இந்த படம் பேச வர கருத்தே வந்து பெண்களுக்கான அநீதி தான். ஸோ சினிமா மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஸோ பர்டிகுலராக சினிமாவை மட்டும் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் கேட்குறவங்கள தாண்டி அதை அக்செப்ட் பண்ணி போகிறாங்கல்ல, ஸோ அவங்கக்கிட்டேயும் இருக்குது. நீ வேண்டான்னா வேண்டாம், நீ வேண்டான்னு மறு, அவங்க அதுக்கப்புறம் அதை கேட்க மாட்டாங்கன்றத நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நீங்களும் அதை தடுங்க, அவங்களும் கேட்காம இருக்க பேரண்ட்ஸ் வந்து ஆம்பளை பசங்களை வந்து ஒழுங்காக வளங்க. இதுதான் நான் சொல்ல வர விஷயமா இருக்குது. ஏன்னா கேட்குறவங்கள மட்டும் நம்ம சொல்ல முடியாது. அதே சமயம் நம்ம அங்கே இருக்கோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் இருக்கணுன்றதையும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே எப்படி வளரன்றதும் ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இந்த படத்தில் முக்கியமாக பேரண்ட்ஸை நாங்கள் பார்க்க சொல்கிற வர விஷயம் என்னென்னா, சின்ன வயசுலேருந்து குழந்தைங்க நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். ப்ளஸ் அவங்களுக்கு நம்ம சொல்கிற விஷயங்கள் தான் வளர்ந்து அவங்க பெருசாகும் போது அவங்க மனசுலேயும் அது நிற்கும், அவங்க சொசைட்டிலையும் அதை தான் அவங்க நடைமுறைப்படுத்துவாங்கன்றத நான் பிலீவ் பண்ணுறேன். இப்போ என்னோட பேரண்ட்ஸ் எனக்கு என்ன சொல்லி கொடுத்து வளர்த்தாங்களோ அதுதான் இப்போது என்னோட இந்த வயசில் நான் வந்து நடந்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கும் வந்திருக்கு, எல்லாரும் கேட்டிருக்காங்க, எனக்கு அது வேண்டாம், நான் அதை விட்டு தள்ளி வந்திருக்கேன். ஸோ இந்த டீமோடு நான் ஒர்க் பண்ணும் போது ரொம்ப சேஃபாக செக்யூர்டாக ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணேன். இதே மாதிரி நான் ஒரு 4 படம் முடிச்சிருக்கேன். ரிலீஸ்க்காக வெயிட்டிங். ஆக்சஸ் ஃபிலிம் ஃபேக்ட்ரியில் வந்து நான் மிடில் கிளாஸ்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், அது நெக்ஸ்ட்டு வரப்போகுது. அண்டு சூட்கேஸ்னு ஒரு படம் முடிச்சிருக்கேன், அதுவும் வரப்போகுது. இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து, சின்ன படங்கள் வந்து நம்ம வாயால் சொல்லி தான் எல்லாரையும் பார்க்க வைக்க முடியும். ஸோ உங்களோட சப்போர்ட்டை எல்லார்கிட்டையும் சொல்லி இந்த படத்தை பார்க்க வச்சு நீங்கள் வெற்றி படம் ஆகணும். தேங்க்யூ. போஸ்ட் ரிலீஸ் பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்க, அதோட காரணம் என்ன சார்? இல்லை அப்படி இல்லை, முதல்ல நாங்கள் விஜயகாந்த் சாரை இது பண்ணியிருந்தோம். ஏன்னா போலீஸ்னாலே வந்து நமக்கு ஞாபகம் வர்றது நடிகர்களை ஒரு புரட்சி கலைஞர்கள் தான். இன்னொரு விஷயம், நான் கிட்டத்தட்ட 93 வந்து எங்கள் ஊர் பக்கத்து ஊரில் வந்து இந்த அப்போல்லாம் வந்து இது திரை கட்டி படம் போடுவாங்க ப்ரொஜெக்டர் வச்சு. அப்போ நான் சின்ன பையனை ஒரு 7 வயசு 8 வயசு பார்த்த முதல் படம் கேப்டன் பாரன். அன்னையிலிருந்தே வந்து அவரோட பெரம ரசிகர் தான். அப்போது இது கரெக்டாக நம்ம போலீஸ் ஸ்டோரி எடுத்தப்போ சரி அவரை எங்கேயாவது மென்ஷன் பண்ணணும், நம்ம அவரை வச்சு பண்ண முடியல, அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல,
சரி இப்படியா நம்ம ஆசையை கொஞ்சமாக தீர்த்துக்கலாம் அப்படிங்கிறத காரணம், வேற ஒன்றும். ஸோ செப்டம்பர் 12 கிட்டத்தட்ட ஒரு டசன் படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி நிறைய போஸ்டர்ஸ்லாம் வந்துருக்கு. இதில் எப்படி சார் எத்தனை திரையரங்கு கிடைக்கும்னு நினைக்கிறீங்க உங்கள் படம்? இல்லை சார், என்னென்னா நாங்களும் அந்த மாதிரி படங்கள் வந்துட்டே இருக்கனால வந்து தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் இதை பிளான் பண்ணோம். இன்னொன்று, நம்ம நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கோம், நல்லா பண்ணியிருக்கோம், அந்த ஒரு தைரியம் தான் சார். ஏன்னா சின்ன படங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதில்ல, மக்கள் போய் பார்க்கணும்னு சொல்கிறான். இருந்தாலும் இப்போ சின்ன சின்ன படங்கள் வந்து பெரிய பெரிய ஹிட்டை கொடுத்துருக்கு. இப்போ சமீப காலங்களில் பார்த்தீங்கன்னா லப்பர் பந்தாகட்டும், இந்த மாதிரி குடும்பஸ்தன், இதெல்லாம் பெரிய பெரிய ஹிட்டு கொடுத்தனால ஒரு சின்ன தைரியம் வந்திருக்கு. நம்ம தைரியமாக இறங்கலாம். ஏன்னா நல்ல மக்களை எப்பவுமே ஏற்றுக்குவாங்க தமிழ்நாட்டு மக்கள். மெயினாக என்ன, அவங்களுக்கு திரையரங்குக்கு வர்றதுக்கு யோசிக்கிறாங்க. அதை மட்டும் நம்ம உள்ளே வந்துட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்னும் தைரியமாகவே நல்ல நல்ல படங்கள் பண்ணலாம். இது ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் சார், முழுக்க. அதாவது படத்தோட ஆரம்பத்துலேயே ஒரு விஷயம் நடக்குது, அதை நோக்கி தான் படம் ஃபுல்லாகவே போகுது. நான் முதல் சீன்லேருந்தே கதைக்குள்ளே போயிட்டோம். எங்கேயுமே கதைக்கு வெளியே எந்த சீனும் இருக்காது. படத்தில் 2 ஃபைட்டு 2 சாங்கு எல்லாமே கதைக்குள்ளே தான் இருக்கும். ஃபைட் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் பண்ணியிருக்காரு. என்னென்னா சார் வந்து டூப் படம் நிறைய பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் சொன்னதே, சார் கேப்டன் மாதிரி ஃபைட் இருக்குன்னு சொன்னால் அவர் சிரித்து சொன்னார், இல்லை தளபதி கேப்டன் மாதிரி பண்ணலாம், ஆனால் கேப்டன் மாதிரி பண்ணுற கால் இருக்கான்னு கேட்டார். இல்லை சார்னா பரவாயில்ல நான் பார்த்துக்குன்னு சொல்லிட்டு அதே மாதிரி இவரும் டூப் போடாமல் நல்லா பண்ணார். ஓப்பனிங் ஃபைட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரொமோஷனுக்கு ஏதாவது ஐடியா வச்சுருக்கீங்களா சார்? உங்களுக்கு ஏதாவது நாங்கள் சின்ன படங்களால முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் பெருசாக நம்புறது வந்து உங்களை தான். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வந்து செல்லில் ஆள் கிடையாது, நீங்கள் போகாத இடம் கிடையாது. காற்று நுழைய முடிய இடத்துலையும் கூட வந்து ஊடகம் நுழையுது. அதனால் நாங்கள் அதை நம்பி தைரியமாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்துருவீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது.